வணக்கம். இது நியூஸ் போஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கிழக்கு கடற்பரப்பில் தத்தளித்துக் கொண்டிருந்த 138 வெளிநாட்டவர்கள் கடற்படையினரால் மீட்பு. 3 வாகன விபத்துகளில் 2 பலி, 50க்கும் மேற்பட்டவர்கள் காயம். ஊழல் மோசடிகள் தொடர்பில் மக்கள் மௌனம், எதிர்க்கட்சியும் மௌனம். லால்காந்த கருத்து. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். கிழக்கு கடற்பரப்பில் 20 மணித்தியாலங்களாக மேற்கொள்ளப்பட்ட முயற்சியை அடுத்து விபத்துக்குள்ளான படகொன்றில் இருந்த 138 வெளிநாட்டவர்களை கடற்படையினர் நேற்றிரவு காப்பாற்றியுள்ளனர். படகிற்குள் உயிரிழந்த ஒருவரின் சடலமும் இதன்போது மீட்கப்பட்டதாக கடற்படை அறிவித்துள்ளது. விபத்துக்குள்ளான படகில் இருந்து கடற்படையினரால் காப்பாற்றப்பட்டு ஒலிவில் துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டவர்களில் பங்களாதேஷ் மற்றும் மியான்மர் பிரஜைகள் அடங்குகின்றனர். ஒலிவில் துறைமுகத்திலிருந்து சுமார் 50 கடல் மைல் தொலைவில் இவர்களது படகு மூழ்கிக் கொண்டிருந்த போது மஞ்சு 4 என்ற மீன்பிடி படகில் இருந்த சிலர் அதனை கண்காணித்துள்ளதுடன் அது தொடர்பான தகவல்களையும் கடற்றொழில் திணைக்களத்திற்கு வழங்கியுள்ளனர். கடற்றொழில் திணைக்களத்திடமிருந்து கிடைத்த அறிவித்தலுக்கமைய உடன் நடவடிக்கை மேற்கொண்ட கடற்படை அருகில் ரோந்து சேவையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த படகொன்றை சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைத்தது. சுமார் 20 மணித்தியால நடவடிக்கையை தொடர்ந்து விபத்துக்குள்ளான படகை அடைந்த கடற்படையினர் அதில் சிக்கியிருந்தவர்களை காப்பாற்றி ஒலிவில் துறைமுகத்திற்கு அழைத்து வந்தனர். காப்பாற்றப்பட்டவர்களில் 127 பங்களாதேஷ் பிரஜைகளும் 11 மியான்மர் பிரஜைகளும் அடங்குகின்றனர். இதில் 4 பெண்களும் 8 வயதுக்குட்பட்ட 3 சிறுவர்களும் அடங்குவதாக கடற்படை அறிவித்துள்ளது. நாங்கள் 6 நாட்களில் படகொன்றில் தாய்லாந்துக்கு வந்தோம். 6 நாட்களுக்கு தேவையான உணவை கொண்டு வந்தோம். பாஸ்போர்ட் இல்லை. 5000 ரூபாய் தேவை என கூறினர். நாங்கள் 10,000 ரூபாவை வழங்கினோம். தாய்லாந்தில் எங்களை கடுமையாக தாக்கினர். எங்களை மலேசியாவுக்கு அனுப்புவதாக கூறி ஒரு நாள் இரவு கைவிட்டு சென்றனர். பங்களாதேஷில் இருந்து மியான்மருக்கு சென்றோம். மியான்மரில் இருந்து தாய்லாந்துக்கு சென்றோம். அங்கு எம்மை பிடித்து இலங்கைக்கு அனுப்பினர். இங்கே எமக்கு உணவும் தண்ணீரும் கிடைத்தது. காப்பாற்றப்பட்டவர்களுக்கு கடற்படையின் மருத்துவ பிரிவு முதலுதவிகளை வழங்கியதுடன் பின்னர் நலன்துறை வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டன. 10 நாட்களாக கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த இவர்கள் பல நாட்கள் உணவின்றி வாழ்ந்துள்ளதாகவும் கடற்படை அறிவித்துள்ளது. இவர்கள் மலேசியாவுக்குள் நுழைவதற்கு முயற்சித்துள்ளதுடன் அதற்கு முன்னதாக தாய்லாந்தில் கடலில் படகு விபத்துக்குள்ளானமை தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். படகில் பங்களாதேஷ் பிரஜை ஒருவர் உயிரிழந்திருந்ததுடன் அவரது சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக கண்டி வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்க நீதிமன்ற அனுமதியை பெற்றுக் கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் 15 பேர் சிகிச்சைகளுக்காக அக்கரைப்பற்ற ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை காப்பாற்றப்பட்ட வெளிநாட்டு பிரஜைகளுக்கு தேவையான சுகாதார வசதிகளை பெற்றுக் கொடுக்கும் அதேவேளை தொற்று நோய்களினால் அவர்கள் பீடிக்கப்பட்டுள்ளார்களா என்பதனை கண்டறிவதற்காக இரத்த பரிசோதனையும் மேற்கொள்ளப்படுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. நீதிமன்ற உத்தரவை பெற்று இவர்களை மெரியான தடுப்பு முகாமிற்கு மாற்ற போலீசார் உத்தேசித்துள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. இன்று இடம்பெற்ற 3 விபத்துகளில் 2 உயிரிழந்ததுடன் 58 பேர் காயமடைந்துள்ளனர். இன்று முற்பகல் கம்பளி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தனியார் பஸ் வெரவில பகுதியில் பள்ளத்தில் வீழ்ந்ததில் 1 உயிரிழந்துள்ளார். பஸ் வீதியிலிருந்து சுமார் 8 மீட்டர் பள்ளத்தில் வீழ்ந்திருந்தது. இந்த விபத்தில் 23 பேர் காயமடைந்ததாக போலீசார் தெரிவித்தனர். அவர்கள் கம்பளி, நாவலப்பிட்டி, தொலஸ்பாகி உள்ளிட்ட வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வெரவில பகுதியைச் சேர்ந்த 77 வயதான நவரத்ன முதியன்சலாகே புஞ்சிபண்டா என்பவரை விபத்தில் உயிரிழந்துள்ளார். இதேவேளை விபத்து இடம்பெற்ற பகுதியில் இன்று சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வீதி பல வருடங்களாக புனரமைக்கப்படாமையே இத்தகைய விபத்துகள் இடம்பெற காரணம் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சுமத்தினர். கொத்மலை தவலந்தின்ன பகுதியில் தனியார் பஸ்ஸும் இலங்கை போக்குவரத்து சபை பஸ்ஸும் மோதியதில் இன்று முற்பகல் மற்றொரு விபத்து நேர்ந்துள்ளது. பூண்டுலோயாவிலிருந்து கண்டியை நோக்கி பயணித்த தனியார் பஸ் தவலந்தின்னவிலிருந்து நாவலப்பிட்டிக்கு பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பஸ்ஸுடன் மோதியதில் 30 பேர் காயமடைந்தனர். இவர்கள் கொத்மலை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் இலங்கை போக்குவரத்து சபை பஸ்ஸின் சாரதி உள்ளிட்ட மேலும் 5 கம்பளி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தனியார் பஸ்ஸின் சாரதி கொத்மலை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொள்ளுப்பட்டி ரயில் நிலையத்துக்கு அருகில் ரயில் ஒன்றில் மோதியதில் 1 உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 காயங்களுக்குள்ளாகியுள்ளனர்.
இன்று பிற்பகல் 1:30 அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் 16 வயதானவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் காயமடைந்த இருவரும் தற்போது தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொள்ளுப்பட்டி பகுதியில் நடைபெற்ற வைபவம் ஒன்றிற்கு வருகை தந்த மூவருக்கே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. திருகோணமலை பழைய ஒல்லாந்தர் கடற்படை ஆணையாளரின் உத்தியோகபூர்வ இல்லத்தை சமுத்திரவள அருங்காட்சியகமாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று திறந்து வைத்துள்ளார். நாளைய தினம் திருகோணமலையில் நடைபெறவுள்ள 65வது சுதந்திர தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு இந்த அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தேசிய மரபுரிமை அமைச்சு, தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களம் மற்றும் இலங்கை நெதர்லாந்து கலாச்சார ஒத்துழைப்பு திட்டத்தின் கீழ் இலங்கை கடற்படையும் இணைந்து இந்த கட்டடத்தினை புனரமைத்துள்ளன. பழைய ஒல்லாந்து கடற்படை ஆணையாளரின் உத்தியோகபூர்வ இல்லத்தினை புனரமைப்பதற்கு 75 மில்லியன் ரூபாய் நிதியினை நெதர்லாந்து அரசாங்கம் வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியின் விஜயத்தினை நினைவுகூரும் வகையில் அருங்காட்சியக வளாகத்தில் கருங்காலி மரக்கன்று ஒன்றும் நாட்டப்பட்டுள்ளது. 1602 ஆண்டு முதல் 1796 ஆண்டு வரை குறித்த கட்டடமானது பழைய ஒல்லாந்தர் கடற்படை ஆணையாளரின் உத்தியோகபூர்வ இல்லமாக செயற்பட்டுள்ளதாகவும் அதன் பின்னர் பிரித்தானியர்களால் பொறுப்பேற்கப்பட்டு பிரித்தானிய நிலையமாக செயற்பட்டு வந்ததாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கட்டடம் சில காலம் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திற்காக பயன்படுத்தப்பட்டதுடன் எதிர்காலத்தில் அருங்காட்சியகமாக செயற்பட உள்ளது. ஐக்கிய தேசிய கட்சிக்கு 20 லட்சம் உறுப்பினர்களை இணைத்துக் கொள்ளும் செயற்திட்டம் இன்றும் காலி மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் இன்று காலை 9 மணியளவில் காலி வந்தும்பர பகுதியில் செயற்திட்டம் ஆரம்பமானது. இதன்போது வந்துரம்ப, ஹினிதும, தவலம, நெலுவ, எல்பிட்டிய, மீட்டியாகொட, ஹிக்கடுவ ஆகிய பகுதிகளில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு உறுப்பினர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டனர். பின்தங்கிய பிரதேசங்களிலிருந்து எமது கட்சி அங்கத்துவ அபிவிருத்தி திட்டத்தை ஆரம்பித்து கட்சிக்குள் புதிய இளைஞர் யுவதிகளை இணைத்துக் கொள்ள நாம் தீர்மானித்துள்ளோம். கட்சிக்குள் இருக்கின்றவர்களுக்கு நாம் எமது மரியாதையை வழங்குவதோடு அனைத்து பகுதிகளிலும் உள்ள எமது அமைப்பாளர்கள் கஷ்டப்பட்டு கட்சியை முன்னோக்கி கொண்டு செல்வதே தேவைப்படுகின்றது. காலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இவ்வாறான திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. மக்களை வருத்தும் ஆட்சிக்கு எதிரான மக்கள் கலந்துரையாடல் எனும் தலைப்பில் பனிப்பிட்டியவில் நேற்று மாலை கருத்தரங்கொன்று நடைபெற்றது. புதிதாக நியமிக்கப்பட்ட அமைச்சர்களால் 400 மில்லியன் ரூபாய் மேலதிகமாக செலவாகிறது. மக்கள் மத்தியிலும் ஊழல் மோசடி தொடர்பில் போதிய தெளிவில்லை. எத்தனை அமைச்சர்கள் இருந்தாலும் 3 அமைச்சுக்கள் மாத்திரமே உள்ளன. ஒன்று நிதி அமைச்சு, மற்றது பாதுகாப்பு அமைச்சு, அடுத்தது பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு. அனைத்தும் அந்த 3 அமைச்சுக்களை மையமாக கொண்டே அமைந்துள்ளன. எதிர்கட்சி எங்கே? ரணில் விக்ரமசிங்கவும் உடன் இணைந்துள்ளார். அதை அனைவரும் அறிவர். ரணில் விக்ரமசிங்க என்றால் மஹிந்த ராஜபக்சவுக்கு அடுத்த பதவியில் இருப்பவரை போன்றே நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார். ரணில் விக்ரமசிங்கவுக்கே பிரதமர் பதவி வழங்கப்பட வேண்டும், டிமு ஜாரத்னவுக்கு அல்ல. ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் ரணில் விக்ரமசிங்க மீது நம்பிக்கை வைத்துள்ளார்களா? அப்படி ஒன்றுமில்லை. அவர் பதவி காலத்தை நீடிப்பதற்காக 18வது அரசியல் அமைப்பை கொண்டு வந்தார். இவரும் பதவி காலத்தை நீடித்துக் கொண்டார். நீண்ட காலத்திற்கு சர்வாதிகாரி இருப்பாராக இருந்தால் நானும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க வேண்டும் என அவர் நினைத்தார். அதனை அவர் நிறைவேற்றிக் கொண்டார். அதனை விட ஒன்றுமில்லை. பத்திரிகைகளில் இன்றைய தினம் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. கண்டல் தாவர இனம் நமது நாட்டின் கரையோர பகுதிகளில் இந்த தாவரம் செறிந்து வளர்க்கின்றது. ஆனால் இந்த தாவர இனம் தற்போது அருகி வருவதனை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. புத்தளம் மாவட்டத்தில் அருகி வரும் இந்த தாவர இனம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் என்று ஆராய்கின்றது. சிறுகடலை அண்டிய பகுதிகளில் செறிவாக வளரும் ஒரு தாவர இனமே கண்டல் தாவரம். கூடா
களப்பு உள்ளிட்ட சேற்று நிலங்களில் இந்த தாவரம் வளர்க்கிறது. நமது நாட்டின் கரையோர மாவட்டங்களில் சுமார் 6500 ஹெக்டேர் நிலப்பரப்பில் கண்டல் தாவரங்கள் வளர்கின்றன. அதில் புத்தள மாவட்டமும் அடங்குகிறது. இந்த மாவட்டத்தில் 2 வகையான கண்டல் தாவரங்கள் காணப்படுகின்றன. இந்த தாவரம் மண்ணரிப்பை தடுப்பதோடு மீன்பிடி தொழிலுக்கும் சாதகமான சூழலை பெற்றுக் கொடுக்கிறது. இந்த தாவரத்திலிருந்து பல்வேறு நன்மைகளை எம்மால் பெற்றுக்கொள்ள முடிந்தாலும் இன்றைய சூழல் அதனை மாற்றி அமைத்துள்ளது. மனித செயற்பாடுகள் காரணமாக இந்த தாவர இனம் சிறிது சிறிதாக அழிவடைந்து வரும் ஒரு தாவர இனமாக மாறி வருகிறது. புத்தள மாவட்டத்தில் கரைத்தீவு முதல் சிலாபம் வரையிலான பகுதிகளில் இந்த தாவரம் செழிப்பாக வளர்க்கிறது. எனினும் இவ்வாறு வளரும் கண்டல் தாவரங்கள் தற்போது குறிப்பிடத்தக்க அளவு அழிவை சந்தித்து வருகின்றன. இங்கு முன்னெடுக்கப்படும் மனித செயற்பாடுகள் காரணமாகவே இவை வெகுவாக அழிவடைகின்றன. இதனால் அந்த பிரதேசத்தின் சுற்றுலாத்துறை மற்றும் மீன்பிடித்துறை ஆகியன பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த உயிரினங்களை உற்பத்தி செய்கின்ற ஒரு பெரிய கேந்திர ஸ்தானமாக கண்டல் தாவரங்கள் காணப்படுகின்றன. அது மட்டுமன்றி வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற பறவைகளின் கேந்திர ஸ்தானமாகவும் இவை இருக்கின்றன. பெரும்பாலான மக்களுடைய மீன்பிடி இறால் போன்றவற்றை பிடிப்பதற்கான ஒரு மைய நிலையமாகவும் அது இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அண்மை காலத்தில் உருவாக்கப்பட்ட இறால் பண்ணைகளின் ஊடாக இந்த கண்டல் தாவரங்கள் பாரிய சேதத்துக்குள்ளாகின. சுற்றாடல் துறை அமைச்சும் கடல் நீரியல் வள அமைச்சும் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை இந்த கண்டல் தாவரங்களை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றது. இருந்தும் இவை மனித செயல்பாடுகளின் காரணமாக தொடர்ந்தும் அழிக்கப்பட்டு வருவது ஒரு உண்மையிலே ஒரு எங்களுடைய இயற்கை சூழலை நாசம் செய்கின்ற ஒரு நடவடிக்கையாகும். எமது நாட்டுக்கே உரித்தான இந்த தாவர இனத்தை போன்று எத்தனையோ தாவர இனங்கள் அன்றாடம் அழிவை எதிர்நோக்கி வருகின்றன. இந்த நிலையில் கண்டல் தாவரத்தை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் அதிகாரிகளுக்கு மாத்திரம் மட்டுப்படவில்லை. மாறாக பொதுமக்களாகிய எமக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. மக்களுக்கு நன்மைகளை பெற்றுக் கொடுப்பதே வெற்றி இலக்கை அடைவதற்கான இலகு வழி என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். இன்று பெந்தோட்ட பகுதியில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்தினை வெளியிட்டார். ஐக்கிய தேசிய கட்சிக்கு 20 லட்சம் உறுப்பினர்களை இணைத்துக் கொள்ளும் செயற்திட்டத்தின் ஒரு கட்டம் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் பெந்தோட்டி சுத்தகுட பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது கஜசவி சக்தி திட்டத்தின் கீழ் சுத்தகுட மரணாதார நலன்புரி சங்கத்திற்கு நிதியுதவி வழங்கப்பட்டது. மக்களுக்கு நிவாரணம் கிடைக்காத இடத்தில் கட்சி இருக்காது. இதனை நாம் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். மக்களை அபிவிருத்தி செய்வதே வெற்றி இலக்கை நோக்கி முன்னெடுக்கப்படும் பயணத்தை இலகுபடுத்தும். உண்மையில் மக்களுக்கு நன்மைகளை பெற்றுக் கொடுப்பதே முக்கியமாக அமைகிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் அபிவிருத்தி படகின் மாலுமியாக ரணசிங்க பிரேமதாசவின் புதல்வரான நான் உங்களுக்கு அபிவிருத்தியை பெற்றுக் கொடுக்கும் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் ஒன்றை எதிர்காலத்தில் நிச்சயமாக உருவாக்குவேன் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றேன். பின்னர் சுத்தகொட பிரதேசத்தில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு உறுப்பினர்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது.